Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1137 part 1. ஓபன் பண்ணா ஒரு வழியா பானி பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அவளுக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கறத A to Z பாத்துட்டான். அப்படியே கதறி கதறி அழுதுருப்பான்னு வைங்க. அப்படி அழுது முடிச்சுட்டு வேகா பங்க போய் மீட் பண்ணியிருப்பான். ஆக்சுவலா இது பிளாஷ்பேக்குள்ள இருக்க பிளாஷ்பேக்கே இப்பதான் வந்திருக்கும். அதான் வேகா பங்கு அதை வேண்டாம் பாக்காதேன்னு தடுக்க போனாருல அந்த டைம். எல்லாத்தையும் பாத்துட்டியா மொத்தமா பாத்துட்டியான்னு கேப்பாரு. பாத்துட்டேன் பாலா. உடனே அவரு கவலைப்படுவாரு. ஏன்னா குமா கிட்ட பானிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியக்கூடாது, நீங்க எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கியிருந்தாரு. ஆனா கடைசியில ஒண்ணு விடாம இப்ப எல்லாமே தெரிஞ்சு போச்சே. அப்படியே அவங்க அப்பாவோட மெமரிஸ் அழுதுகிட்டே யோசிச்சு பார்த்துக்கிட்டே வந்தவன் டப்புன்னு சின்ன பொண்ணா மாறிடுவா. அதுக்கப்புறம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு கதறி கதறி அழுவா. ஏன்னா இவங்க அப்பா இந்த நிலைமைக்கு இருக்க காரணம் வேகா பங்கு தான் சொல்லி பழிவாங்க வந்தா. ஆனா இங்க நிலைமையே வேறையா இருக்குதே, அதனால மன்னிப்பு கேட்டிருப்பான். அதுக்கப்புறம் குமா பாத்தீங்கன்னா அவன் பொண்ணுக்காக 10வது பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் ஒன்னு கொடுத்திருப்பான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த நெக்லஸ பார்க்க சூரியன் மாதிரியே சூப்பரா இருக்குது அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணுவான். அது ஏன் சன் மாதிரி இருக்குதுன்னு கேட்டா சன் காட் நிக்கா அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்லுவார்ல, அதனால அதை சொன்னாலாமா. பட் குமா கொடுக்கும்போது அதெல்லாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டான். இது ஒரு லக்கி சஃபயர்னு சொல்லி தான் கொடுத்திருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம 2 வருஷத்துக்கு முன்னாடியே லூஃபி நிக்காவா மாறுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது உண்மையான மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம பானியும் லூஃபியும் சேர்ந்து இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே விதி தான். அது மட்டும் இல்லாம இவ கரெக்டா அந்த எக்ஹெட் ரூம்குள்ளேயே போய் அவங்க அப்பாவோட மெமரிஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும்னு எழுதி இருக்குது. இப்ப என்னன்னா இவரை காப்பாத்தினது லூஃபியும் லூஃபியோட க்ரூவும் அப்படின்ட்டு என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி சம்பவம் நடந்துச்சுன்னு எல்லா விஷயத்தையுமே ஒண்ணு விடாம நம்ம பானி கிட்ட சொல்லுவாரு. இந்த மாதிரி லூஃபியோட குரூ எப்படி எல்லாம் இவரை காப்பாத்தினாங்கன்னு. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஆனா அது எல்லாமே இவங்க லூஃபி டீம் கூட போய் ஜாயின் பண்ணி எல்லா பஞ்சாயத்தும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பும் கேட்பாரு. ஏன்னா இவங்க அப்பாவோட நிலைமைக்கு இவரும் தான் காரணம், பட் வேற வழி இல்லாம தான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாருன்னு வைங்க. ஆனா உண்மையான கல்பிரட் யாரு? அந்த சேட்டன். அதனாலதான் அவன் என்ன பண்ணா வெறி கொண்டு அவனை அட்டாக் பண்ண போனான். சோ அப்படியே கட் பண்ணி இப்போ தான் பிரசன்ட் டைமுக்கே வரோம். ஒரு வழியா பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சது. பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கடைசியா பார்த்தது சேட்டன் பாத்தீங்கன்னா ஏதோ நண்டு உருவத்துக்கெல்லாம் மாறி இருப்பான். இந்த லூசு பானி அவனெல்லாம் அட்டாக் பண்ண முடியாதுன்னு தெரியாம அட்டாக் பண்ண போய் தொக்கா மாட்டிட்டால. இப்ப மட்டும் அவளை கொஞ்சம் பிதுக்குனான்னு வைங்களேன், பானி பாடியில இருக்க எலும்பெல்லாம் சுக்கல் சுக்கலா நொறுங்கிரும். அப்புறம் பவுடர் டப்பால தான் போடணும். இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா நம்ம ஆளுகெல்லாம் சண்டை போட்டு பாடி வீக் ஆகி போய் கிடக்குறாங்க. சுத்தி நேவி ஆளுகெல்லாம் கன்னோட நிக்கிறானுங்க. இப்ப இருக்க நிலைமைக்கு யாராலையுமே பானியை காப்பாற்ற முடியாது. அதனாலே எல்லாரும் பாத்தீங்கன்னா கத்திட்டு கிடப்பாங்க. சரி இப்ப நம்ம லூஃபி என்னானான்னு பாத்தீங்கன்னா அவன் நிலைமை ரொம்ப மோசம். ஆளு பாத்தீங்களா எப்படி பிஞ்ச செருப்பு மாதிரி இருக்கான்னு மொத்த பவரையும் யூஸ் பண்ணி சண்டை போட்டிருக்கான்ல. இப்ப அவனுக்கு தேவை சாப்பாடு. அதனால சாப்பாடு சாப்பாடுன்னு புலம்பிட்டு இருப்பான். நம்ம அட்லஸ் பார்த்துட்டு எனக்கும் உனக்கு கொடுக்கணும்னு தான் ஆசை, ஆனா என்னால இப்ப மூவ் பண்ண முடியலையே அப்படின்ட்டு புலம்பிட்டு இருப்பான். அதே நேரம் இந்த சிட்டியோட சென்டர்ல வேகா பங்கோட பாடி கார்டான சென்டமருவையும் கம்ப்ளீட்டா லாக் பண்ணிட்டானுங்க. அவனே பாவம் ஆல்ரெடி கடிபட்டு மிதிப்பட்டு இருந்தான். அவனை கட்டு போட்டு உட்கார வச்சிருக்கானுங்க. கிசோரு பாத்தீங்கன்னா அப்படியே பேனு கிடப்பான். அடி வாங்கிட்டாங்கல்ல, அவமானம் தாங்க முடியல போல. அப்போ சேட்டன் ஜுவல்லரி பானி கிட்ட உங்க அப்பா செத்துட்டாரு, இனி நீ என்ன போறானாலும் ஒண்ணு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அவளை இன்னுமே ஃபீல் பண்ண வைப்பான். அப்படியே கட் பண்ணீங்கன்னா இப்போ இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா உலகம் பூரா பரவிருச்சு. அதாவது ஸ்டார் ஹெட் பைரட்ஸை ஹாஸ்டேஜா புடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஹெட் ஐலாண்ட கம்ப்ளீட்டா நேவி ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அதுவும் ஓஹராவை ரவுண்ட் அப் பண்ணாங்கல்ல, அதான் நம்ம ராபினோட ஐலாண்டு. அதை விட பயங்கரமா இந்த ஐலாண்டை ரவுண்ட் அப் பண்ணிருக்கானுங்களாமா. சோ இப்படி நியூஸ் எல்லாம் மக்கள்கிட்ட போன உடனே என்ன நடக்க போதோன்னு ஒரே பரபரப்பு. அப்படியே கட் பண்ணி மொமோயிரோ ஐலாண்டை காட்டுறாங்க. அதான் அந்த கமபக்கா கிங்டம் இவாங்கோவோடது. அங்க பாத்தீங்கன்னா டிராகன் ரொம்ப சீரியஸா இருக்காரு. என்ன மேட்டர்னா குமாவை கொண்டு வந்தாங்க, ஆனா திருப்பி அவன் பிச்சுக்கிட்டு போனா பாத்தீங்களா. அவன் இவ்வளவு அவசரமா போறான்னா அப்படி எங்க போயிருப்பான் அப்படின்ட்டு இவாங்கோட்ட கேட்டா அவன் நானா இருந்தானா கண்டிப்பா மரி ஜாய்ஸ்க்கு தான் போயிருப்பேன் ஆனான்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆவான். டிராகனும் அப்படியே சீரியஸ் ஆவாரு. அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம பானியை காட்டுறாங்க. அவ வழியில இருப்பா. சேட்டன் பாத்தீங்கன்னா உங்க அப்பா செத்து போயிட்டான், உன்னை நான் இங்க போட்டு தள்ளிடுறேன், நீயும் உங்க அப்பாவை போய் மீட் பண்ணலாம், அதுவும் ஆஃப்டர் லைஃப்ல அப்படின்னு சொல்லி கடுப்பேத்திட்டு இருப்பானா. ஏதாச்சும் பண்ணி அவன் கையில இருந்து உருவிடலான்னு பார்த்தா சுத்தி அம்புட்டு பேரும் கன்னோட நிக்கிறானுங்க. கையில இருந்து எஸ்கேப் ஆனா கூட கன்னுல போட்டு தள்ளிடுவானுங்க. நம்ம சஞ்சி எல்லாம் கத்தி கத்தி பாப்பா, ஒண்ணு வேலைக்கு ஆகாது. இப்ப என்னன்னா பானி சாக போறான்னு முடிவாயிருச்சு. அந்த மாதிரி டைம்ல எவனா இருந்தாலும் இறங்கி சம்பவம் பண்ணிட்டு செத்துட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. அதனாலதான் புள்ள என்ன பண்ணிட்டா, உன்னை நான் காலி பண்றேன்டான்னு சொல்லிட்டு அவளோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணுவா. அதுவும் நான் நிக்கா மாறிடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளோட பாடி கையின் எல்லாத்தையும் பெரிய சைஸுக்கு மாத்தி ஆள் இங்கதான் இருப்பா, கை பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வரும். அதை பார்த்துட்டு அங்க இருந்த அத்தனை பேருமே மிரண்டுருவாங்க. ஏன் சேட்டனே மிரண்டுருவான். அதுக்கப்புறம் ஓங்கி மூஞ்சில ஒரு குத்து வைப்பா பாருங்க, மூஞ்செல்லாம் கீஞ்சிருக்குன்னு நினைப்பீங்க.
அதெல்லாம் இல்ல, அடிச்சடியில இவ தான் புஸ்வானம் ஆயிட்டா. ஏதோ பலூனை காத்து ஊதி வச்சு தட்டுன மாதிரி இருந்திருக்கு அவனுக்கு. அட வேற ஒண்ணும் இல்ல, பானி பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கா. இது வந்து மொத டைம் கிடையாது, இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஆயிருக்குது. இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தா சேட்டன் சும்மா இருப்பானா, என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ட்டு அவளை ஒரு முறுக்குவான். வலி தாங்க முடியாம கதறுவா. அதுக்கப்புறம் அவ சன்கா நிக்கா மாதிரின்னு சொல்லி தான் அடிச்சிருப்பான். அப்போ உனக்கு அவனை பத்தி தெரிஞ்சிருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் நோண்டி கேட்பான். ஆனா அவளுக்கே அதை பத்தி முழுசா தெரியல. இங்க சேட்டனுக்கு லைட்டா உள்ள பீதியாகும். என்னன்னா நம்ம லூஃபியும் நிக்காவும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காங்க. அதை வச்சு அவன் தான் அதுன்னு கண்டுபிடிச்சிருவாளோன்னு நினைச்சான். ஆனா கண்டுபிடிக்கல. வாட்ட பிட்டி. சோ இப்படி இங்க பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும். அந்த டைம் சஞ்சிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கை ஒண்ணு வந்துட்டு போகும். என்னடான்னு பார்த்தா அங்க சாப்பாடு இருந்திருக்குது. அப்படியே சரக்குன்னு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வாயில போட்டுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு சேட்டன் கடுப்பாயிருவான். யாரா இவனுக்கு இவ்வளவு சாப்பாடு கொடுத்தது, சீக்கிரமா அவன் கையில சீப்ரிசம் ஸ்டோனை போடுங்க, இல்லன்னா மறுபடியும் வந்து தொல்லை பண்ணுவான்னு அடிச்சு புடிச்சு போய் போட ஆரம்பிப்பாங்க. அட இருங்கயா, சாப்பிட்டு முடிச்சுட்டு நானே போட்டுக்கிறேன். இங்க கிசரு பாத்தீங்கன்னா அப்படியே பேனு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு தெரியல. இங்க பானி பாத்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்காக அவ பவரை என்னென்னமோ பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டா. ஒண்ணு வேலைக்கு ஆகல. அப்பதான் சேட்டன் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவான். என்னமா பவர் வேலை செய்யலையா, உனக்கு இருக்குதே இந்த பவர், அந்த பவரை கொடுத்ததே நான் தான் அப்படின்னு அவளுக்கு தூக்கி வாரி போடும். அட கிழட்டு பயல, எல்லாத்துக்கும் நீதான் காரணமா, என் லைஃப்ல பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டியாடான்னு பேன்னு முழிப்பா. சரி, இனி இதுக்கப்புறம் அவன் என்னென்னலாம் ட்விஸ்ட் வைக்க போறான், நம்ம பானி இவங்கிட்ட இருந்து தப்பிச்சாளா இல்ல அவன் கையிலேயே நெசுங்கி செத்தாளான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.